ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஒரு 4 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் முழுக்கவே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்டான வீடியோனா பென்குயின். என்னடா பென்குயின் எல்லாருமே இந்நேரம் நம்ம எல்லாருமே கடந்து வந்திருப்போம். எக்கச்சக்கமான வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பென்குயின்ஸ பத்தி நம்ம பார்த்திருப்போம். ஏன்னா, அந்த அளவுக்கு இன்டர்நெட்ல வந்து இந்த 15 செகண்டுக்கான வீடியோ தான் வந்து வைரல்னே சொல்லலாம். அந்த 4 நாள்ல கூட்டம் கூட்டமா வந்து பென்குயின்ஸ் கடலை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு மலையை பார்த்துட்டு ஒரே ஒரு பென்குயின் மட்டும் அந்த கூட்டத்திலிருந்து விலகி அந்த மலையை பார்த்து நடந்து போக ஆரம்பிக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2007ல் ஒரு ஆவணப்படமா ஷூட் பண்ணியிருக்காங்க அண்டார்டிகால. அந்த ஆவணப்படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். இதுதான் அந்த ஆவணப்படம். அதை ஷூட் பண்ண நபர் வந்து பார்த்தீங்கன்னா வர்னர் ஹேசாக்குங்கிறவர் அண்டார்டிகா பகுதியில் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு ஆவணப்படத்தோட வீடியோ வந்து திடீர்னு வந்து ட்ரெண்ட் ஆகுது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ஒரு பென்குயின் வந்து 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு மலையை பார்த்துட்டு நடந்து போகுது. இந்த கூட்டத்தோட இருந்தா அதுக்கு வந்து சாப்பாடு, தங்கறதுக்கு இடம் எல்லாமே வந்து ப்ரொடெக்ஷனா இருந்துட்டு இருக்கும். இந்த கூட்டத்திலிருந்து விலகி போயிருக்கு. இந்த பென்குயின் போனதே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாதுகாப்புமே அதுக்கு கிடைக்க போறதில்ல. சாப்பாடும் கிடைக்க போறதில்ல. அதுக்கு உயிர் வாழ்றதும் வந்து கொஞ்ச நாள் தான் வந்து உயிர் வாழும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த ஆவணப்படத்திலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பென்குயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிரெயின்ல வந்து ஒரு டிசார்டர் மாதிரி ஏற்படும், மெமரி லாஸ் மாதிரி ஏற்படும். உதாரணத்துக்கு சொல்ல போனா அதுக்கு வந்து மலைப்பகுதி வந்து கடலாவும், கடல் பகுதி வந்து மலையாவும் இந்த மாதிரி மாற்றங்கள் தெரியறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்குயின் வந்து தூரத்தில் இருக்கக்கூடிய மலையை வந்து கடல்னு நினைச்சிட்டு அந்த பகுதியை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்குது. இந்த வந்து நம்ம கூட்டிட்டு வந்து திருப்பி இந்த பென்குயின்ஸோட கூட்டத்துல வந்து விட்டோம்னாலும் திருப்பி இந்த பென்குயின் வந்து எந்த திசையை நோக்கி நடந்து போயிட்டு இருந்ததோ அதே திசையை நோக்கி தான் போகும். இதை வந்து நம்ம மாற்றி அமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அதை சயின்டிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இது பட் வை பென்குயின்ஸ் வந்து டிப்ரெஷனாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இப்படி நடந்து போகுது, லவ் ஃபெயிலியர் அப்படின்னு தான் சோஷியல் மீடியாவில் எல்லாருமே பார்த்து வந்துட்டு இருக்காங்க. இதில் ஒரு மோட்டிவேஷன் என்னன்னா தன்னோட வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும், சர்வை பண்ணவே முடியாத ஒரு இடத்துல எப்படியாவது, ஏன்னா அந்த மலையை தாண்டி போனதான் ஒரு கடல் இருந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல தான் அது வந்து வேட்டையாடி அது உணவுகளை வந்து கண்டுபிடிச்சு சாப்பிட்டு உயிர் வாழ முடியும். பட் எல்லாருமே என்ன மோட்டிவேஷனா எடுத்துக்கிறாங்கன்னா கூட்டத்தோட வாழாம தனியா வாழ பழகணும். அதுதான் வந்து இந்த பென்குயின் கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா பை பை.